ஹாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் படம்னே சொல்லலாம். பணம் 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 பணம்னு பைத்தியம் பிடிச்சி போய் பணம் மேல பேராசைப்பட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இன்னொரு சைடு பார்த்தோம்னா இன்னொரு பொண்ணு எனக்கு குடும்பம் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஏழை பொண்ணு இருக்கிறா. இப்போ இந்த ஏழை பொண்ணோட வாழ்க்கையை ஒரு 30 நாள் அந்த பணக்காரி வாழ்ந்தானா எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். எனக்கே டவுட்டா தான் இருக்குது, வாழ்க்கையில பணம் முக்கியமா இல்ல நம்ம வாழ்க்கை தான் முக்கியமான்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல. இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு லாஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினி. இவங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்கன்னா இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகணுங்கிறது ஒரு ஆசை. அந்த ஆசையை நம்ம தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவ என்னென்னலாம் பண்றா அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா காருக்குள்ள ஒருத்தி உட்காந்துருக்கா. இவ தான் நம்ம ஹீரோயினி. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம்ல ஒரு குட்டி பிள்ளைய அழுதுகிட்டு, அவ தான். இவளுமே அந்த கார்ல இறங்கி போகும்போது நிறைய பிரஸ் மீட்டுக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ பக்கத்துல வந்துட்டு இந்த கேஸ் எப்படி போகும், இந்த கேஸ் எப்படி போகிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினி ஒரு பெரிய லாயர். இவ பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கோர்ட்ல தீர்ப்பு வழங்கி கொடுத்துருவா. அதாவது நம்ம ஹீரோயினி கையை வச்சாலே அது நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. இவ இப்ப எங்க விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் பையன் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான். அந்த பையனுக்கு தீர்ப்பு வழங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போய் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணும் உட்காந்துருக்காங்க. இப்ப இவளுமே சொல்றா, இங்க பாருங்க உங்க பொண்ணை ரேப் பண்ண பையன் ரொம்பவுமே பெரிய பணக்காரனோட பையன், அவனை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்து போயிருங்க. இது தேவையில்லாத உங்களுக்கு வேலை. உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே ஒரு ஏழை, உங்களால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ உங்க அம்மா எழுந்துட்டு, நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு நியாயம் எது அநியாயம் எதுங்கிறது தெரியாதா? இங்க பாரு உன்ன மாதிரி தானே இந்த பொண்ணு உட்காந்துருக்குது, இதே இது உன் பொண்ணுக்கு ஒரு நாள் நடக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட பொண்ணுமே நாங்க கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு ஃபாஸ்டா போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினியுமே வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு கேக்குறான், அவனும் ஒரு லாயர் தான், இங்க பாரு நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மனசாட்சி இருக்கா, மனசாட்சி இருந்துதான் நீ பேசுறியா அப்படின்னு கேக்குறான். இங்க பாரு நம்ம வந்து லாயர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து நம்மளோட கடமை, நம்மளை நம்பி யார் வராங்களோ அவங்க தப்பு பண்ணாலும் சரி தப்பா இல்லைனாலும் சரி நம்ம அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்றதுதான் கரெக்ட், இதுதான் எனக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினியுமே கரைத்தே பழகிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினிக்கு பசங்கனாலே சுத்தமா பிடிக்காது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி ஒரு பெரிய பிசினஸ் மேன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவனுமே இங்க பாருங்க எனக்கு பின்னாடி உள்ள இடம் ஃபுல்லா நான் பிளாட் போட்டது தான், இதுல ஒரு பெரிய ஃபேக்டரி கட்ட போறேன், நிறைய பேத்த வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்க போறேன். சப்போஸ் ஃபேக்டரி கட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவா வரணும், நீங்க தான் வந்து எனக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளுமே சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்களா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவளுமே கார்ல ஃபாஸ்டா போறா. நைட் டைம்ல அவளுமே ரொம்பவுமே ஃபாஸ்டா போகும்போது அந்த ஒரு காருமே ஆக்சிடென்ட் ஆகி அவளுமே இறந்து போயிடுறா அதே இடத்துல. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இவளுமே ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. அந்த இடத்துல எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அப்படியே அவ கையில ஒரு சீட் இருக்குது, அந்த சீட்டை கொண்டு போயிட்டு அங்கேயுமே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு போய் கொடுத்ததும் அவளுமே அந்த சீட்டை பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிட்டு அவளுமே உள்ள போறா. உள்ள போய் பார்த்தோம்னா அங்க ஒரு ஹெட் இருக்காரு. அந்த ஹெட்டிட்ட போயிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினியுமே அங்க போனதும் அவளுமே கேக்குறா, இது என்ன இடம் வித்தியாசமா இருக்குது, நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. அப்போது இங்க பாருமா நீ வந்து கீழே இல்ல, நீ வந்து மேல் லோகத்துல இருக்க, அதாவது பரலோகத்துல இருக்க. இப்போ இது வந்து நரகத்துக்கு யாரு போகணும் சொர்க்கத்துக்கு யாரு போகணுங்கிறத பிரிச்சு விடுறதுதான் இது, அதனால நீ இந்த இடத்துலதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி அதுக்கு எதுக்கு நான் இங்க வரணும், நான் சாகுற வயசே கிடையாது, எனக்கு இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்குது, நான் எதுக்கு சாகணும், எனக்கு எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், நீ சாகுற வயசு உனக்கு இது கிடையாது, இப்ப பார்த்தனா உனக்கு ஒரு டீல் தரேன், இங்க பாரு இந்த நிக்கிறான் பாத்தியா, இவன் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டான், அதாவது அந்த பொண்ணு சாகிறதுக்கு 30 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயுமே சாகடிச்சிட்டான், நீ அந்த ஏழை பொண்ணோட 30 நாள் வாழ்க்கையை நீ வாழ்ந்தனா உனக்கு உன்னோட வாழ்க்கையை திரும்ப நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோயினி. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இவளுமே டப்புன்னு எழுந்திருக்கிறா. அதாவது அந்த ஏழை பொண்ணு வாழ்க்கையை 30 நாள் வாழ்றதுக்கு தயாராயிட்டா. எழுந்ததும் அந்த ஏழை பொண்ணோட ஹஸ்பண்ட், அந்த 2 சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அவங்கள பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவ ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரெஸ்ஸை பார்த்து இலக்காரமா நினைக்கிறா. அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் வேலை கிளம்பி போயிடுறாங்க. அவளோட பொண்ணுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு குட்டி பையன், அந்த ஒரு குட்டி பையனுமே அம்மா வாங்க நான் ஸ்கூலுக்கு போகணும், என்ன பஸ் ஏத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பொண்ணோட அதாவது நம்ம ஹீரோயினி கையை பிடிச்சு கூட்டி போறான். அந்த குட்டி பையனுமே ஒரு வழியா பஸ்ல ஏத்தி விட்டுட்டு இவளையுமே அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது இந்த ஏழை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போறாங்க. அங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்கும், எல்லாமே நார்மலான பொருள் தான் சாப்பிடுறதுக்கு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளுமே ரொம்பவுமே இழிவா பாக்குறா. அதாவது நம்ம ஹீரோயினி
ஹீரோயினி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹை லெவல்ல சாப்பிட்டுருப்பா. இங்க வந்துட்டு மக்காச்சோளம் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவுமே இலக்காரமா நினைக்கிறான். இதை எல்லாத்தையுமே இவளால பார்க்க முடியலன்ட்டு அவளுமே பக்கத்துல உள்ள ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு அப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேயுமே அந்த ஹெட்டுமே வந்துடுறாரு. அதாவது கடவுள்னே வச்சுக்கலாமே நம்ம. அவருமே வந்துட்டு என்ன உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்னோட வாழ்க்கையை நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இல்ல அந்த பொண்ணுக்கு இன்னும் 30 நாள் டைம் இருக்குது, அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சாதான் உனக்கு உன்னோட வாழ்க்கையை தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு அவளுமே போறா. நம்ம ஹீரோயினியுமே வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி போட்டோவை பாக்குறா. ஓகே இவங்க தான் நம்மளோட ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரும் தான் நம்மளோட பொண்ணுங்கன்ட்டு பார்த்து செட் பண்ணி வச்சுக்கிறா. இப்ப அப்படியே ரெண்டாவதா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஏடிஎம் கார்டு, அதாவது ஏழை பொண்ணோட ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு அவளுமே கடைக்கு போறா. அதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே வந்து இவ பணக்காரியா இருக்கும்போது சாப்பிட்டுருப்பா. அந்த ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு இவளுமே ஏடிஎம் கார்டை கொடுக்கும்போது அந்த ஏடிஎம் கார்டுல பாத்தீங்கன்னா காசே கிடையாது. எப்படியோ அவ கையில இருக்கிற காசை போட்டுட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு அவளுமே யோசிக்கிறா, ஐயோ நம்ம பையனை கூப்பிட மறந்துட்டுமே, நம்ம பையனை கூப்பிடணும்ட்டு அவளுமே வந்து பாக்குறா. அப்போ அங்க ஒருத்தருக்குமே சொல்றாங்க, இங்க பாருங்க குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம், உங்க காய்கறி நீங்க விதவிதமா ட்ரெஸ் போறது எப்பனாலும் வாங்கிக்கலாம், பையன் தனியா இருக்கான்ல, யாராவது கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க, பையனை கூட்டி போங்கன்னு சொல்றா. உடனே பையனை அங்க இருந்து அவளுமே வீட்டுக்கு அப்படியே கூட்டி போயிடுறா. வீட்டுக்கு போனது இவளுமே விதவிதமா ருசியா சாப்பாடெல்லாம் வைக்கிறா. இவளோட ஹஸ்பண்டும் இவளோட ஸ்கூலுக்கு போற பொண்ணுமே அங்க வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்களுக்குமே ஹெவியான செம்ம ஸ்மெல் அடிக்குது. இதை பார்த்துட்டு அவங்களுமே செம்ம சாப்பாடு இருக்குது இன்னைக்கு நமக்கு, நம்ம போயிட்டு சாப்பிடுவோன்ட்டு அவங்களுமே யோசிக்காம, அதாவது இவ்வளவு காசு செலவழிச்சிருக்கேன்ட்டு யோசிக்காம அவங்களுமே தாராளமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வாரத்துல 1 வீக் ஒரு நல்ல சாப்பாடு சுவையான சாப்பாடு எல்லாம் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க அவங்களும். இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினியும் அங்க தூங்கலான்ட்டு போறா. அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து பெட்டும் தலைவாணியும் வேணும் அப்படின்னு கேக்குறா. எதுக்கு உனக்கு பெட்டும் தலைவாணியும், நான் தானே உன்னோட புருஷன், இங்க வந்து தூங்கு அப்படின்ட்டு கையை பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினிக்கு கராத்தேங்கிறது வேற லெவல்ல தெரியும். அவனையுமே அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு உன் கூட எல்லாம் தூங்க முடியாது, நான் தனியா தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெட்டையும், அதாவது பெட்ஷீட்டை தான் சொல்றேன், அதையும் தலைவாணியும் எடுத்துட்டு போயிட்டு அவளுமே தனியா தூங்கிட்டு இருக்கா. இப்ப இப்படி விடிஞ்சதும் நம்ம ஹீரோயினியுமே எழுந்து அந்த குட்டி பையனை ஸ்கூலுக்கு ஏத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த ஏழை பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாருமே பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அங்க உள்ள ஒரு ஃபார்ம் எடுத்து சும்மா வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதாவது நம்ம ஹீரோயினி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவ ஏடிஎம் கார்டுல பெரிய காசு, அதாவது பெரிய அளவுல காசெல்லாம் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம பேசாட்டி அந்த ஏடிஎம் கார்டை எடுத்தா என்ன, நமக்கு தான் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியுமே, அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு ஐடியா போட்டு நம்ம ஹீரோயினி வாழ்ந்த ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ள ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு இவளுக்கு பிடிச்ச விதவிதமான ட்ரெஸ் நிறைய வாங்கிடுறா. அவளுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு இங்க பாரு இவ்வளோ பில்லா இருக்குது, இவ்வளோ காசு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது, எனக்கு தெரியாம அவ்வளோ காசு எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இங்க பாருங்க இது எல்லாமே என்னோட காசு தான், நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டோட கதவையுமே போலீஸ்காரங்க எல்லாருமே தட்டுறாங்க. இங்க பாருங்க உங்க ஒய்ஃப் வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு அவங்க இது கிடையாது, இந்த ஏடிஎம் கார்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனோட ஏடிஎம் கார்டு, அதனால இவங்களை வந்து ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனோம், நாங்க இவளை வந்து வர சொல்லுங்கன்ட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிட்டு போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்களுமே கேள்வி கேட்கறாங்க, இந்த ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, அந்த ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்து இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும், இது வந்து நீங்க திருடுனீங்களா, உங்ககிட்ட இன்னும் இந்த மாதிரி ஏடிஎம் கார்டுல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்போ நம்ம ஹீரோவுமே என்ன என்னோட ஒய்ஃபை வந்து இப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட ஒய்ஃப் அப்படியெல்லாம் கிடையாது, இங்க பாருங்க அது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஏடிஎம் கார்டு தான், நானும் லாயர் தான், நானும் லாக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நானும் அந்த பெரிய பிசினஸ் மேனு சொல்றீங்கல்ல அந்த பொண்ணும் நானும் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம், அது என்னோட ஃப்ரெண்டோட ஏடிஎம் கார்டு தான், அவ சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஏடிஎம் கார்டை ஏன்ட கூட்டா, இப்போ நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுல வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச போலீஸ்காரங்க உடனே செக் பண்றாங்க எல்லாமே. இதெல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்ததும் சரி ஓகே இவன் சொல்றது கரெக்ட் தான், இவனும் அந்த பொண்ணு ஒன்னா தான் படிச்சிருக்காங்க காலேஜ்ல, இவனும் லா தான் படிச்சிருக்கான், சரி ஓகே இது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அதனால போலீஸ்காரங்க எல்லாருமே இதை பெரிய இஷ்யூ ஆக்காம அந்த விஷயத்தை அப்படியே சால்வ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு முன்னாடி அந்த ஒரு ஹெட்டுமே வந்துடுறாரு. வந்துட்டு என்னம்மா வாழ்க்கைலாம் எப்படி போகுது, எப்படி நீ செட் ஆயிட்டே அந்த குடும்பத்தோட, இல்ல இன்னும் செட் ஆகாம தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஓரளவுக்கு இந்த ஃபேமிலி வந்து செட் ஆயிருச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அவளுமே. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே கூப்பிடுறான். இங்க பாரு நாளைக்கு வந்து எல்லாரோட ஒய்ஃபுமே வர சொல்லியிருக்காங்க, அதாவது கப்புலாம் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடத்துறாங்க, அதுக்கு வந்து நீயுமே கலந்துக்கிறணும், என் கூட வரையா எனக்காண்டி, நீ என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா என் கூட எனக்காண்டி வாயேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நானுமே வரேன், நீ எதுக்கும்
பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறா. அதாவது இவ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கால, சரி நம்ம எங்கேயாவது வெளியேனாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவளோட ஐடியா. இவளுமே அந்த ஒரு பார்ட்டிக்கு வேற லெவல், அதாவது செம்மையா கிளம்பி வரா, மாடனா இருக்காவா. இதை பார்த்த ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே, அதாவது இந்த ஏழை பொண்ணோட ஹஸ்பண்டுமே வாயை பொழந்துடுறான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் நம்ம ஹீரோட ஒய்ஃபை. இப்படி இவனுமே அவனோட ஒய்ஃபை ரசிச்சுட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காரும் போது இவளுமே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்குமே சிரிப்பு வந்துருது. அப்படியே அவ வாயில இருந்த தண்ணிய அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்ல உள்ள நம்ம ஹீரோவோட ஆபீசர் மேல தண்ணியை கொப்பளிச்சிடுறா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினிய பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் பொண்டாட்டி நீ எப்படி தப்பா பேச போலான்னு சொல்லிட்டு அவனையுமே அடின்னு அடிச்சு துவச்சிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினி பயந்தே போயிடுறா. இப்போ எதுக்கு நீங்க அவங்கள அடிக்கணும், ஏன் அடிக்கிறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. இங்க பாரு, அதெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு இந்த உலகத்துல, அதாவது இந்த வேர்ல்டுல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹாப்பினஸ் நீ. உன்னை லவ் பண்ணி மேரேஜ் முடிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆசை உன்னை மேரேஜ் முடிக்கிறோங்கிறதுல. எனக்கான எல்லாமாவும் நீ இருந்த, எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கொடுக்குற, உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவ்வளோ லவ் நீ எனக்கு கொடுக்குற. அப்படிங்கும்போது ஒன்ன ஒருத்தன் தப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடி. நீ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹாப்பினஸ், உன்னை எப்பவுமே சந்தோஷமா தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க லவ் வேற லெவல்ல வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க குடும்பத்தோட செட் ஆகி அவங்களுமே அவங்க வாழ்க்கையை ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஏழை பொண்ணாவே மாறிடுறாவா. இப்ப அப்படியே அவங்க வாழ்க்கையே சாதாரணமா வாழ்றாங்க. சாதாரணமா வாழ்றதை விட ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணுமே ஒரு பெரிய பேப்பர் கட்டையை வந்து எட்டு வரா. இந்த பேப்பர் கட்டையை எடுத்து வச்சதும் நம்ம ஹீரோயினுமே அவளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறா. அதாவது இவங்க ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு பேப்பர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினியோட பொண்ணோட ஃப்ரெண்டும் 2 பேருமே வந்து பெட்ல உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுமே பக்கத்துல நெருங்குறான். அது தெரிஞ்சு இவளுமே விலகுறா. இப்படி இருக்கும்போது அவனுமே தூரத்துல ஒரு கேமரா வச்சு இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இது என்ன கேமராலாம் இருக்குது, எதுக்கு நீ அதை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அதை வந்து டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க நிறைய பசங்க வந்துடுறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணுமே கந்தலுங்கோலமா வீட்டுக்குள்ள வருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினி உனக்கு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்றா. இல்ல ஏதோ நடந்திருக்குது, நீ தயவு செய்து என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை இறுக்கமா பிடிச்சிட்டு கேக்குறா. அப்போ அவளுமே சொல்றா, இந்த மாதிரி வந்து ஒரு 4 பசங்க என்ன வந்து ரேப் பண்ணிட்டானுங்க. அப்போ அவளுமே சொல்றா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது, உனக்காக நான் இருக்கேன், நாளைக்கே வந்து உன்னோட ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு மாதிரி சொல்றா. இப்போ அங்க போய் பார்த்தோம்னா அந்த பையன் ஒரு பெரிய லாயரை கூட்டி வந்திருக்கான். இவங்களை பார்த்ததும் அவளுமே பயந்து போயிடுறா. பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே, அதாவது அந்த லாயர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இவங்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது, இவன் ஒரு பெரிய பணக்காரன், எப்படினாலும் இவன் கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவான், இவன் மேல நீங்க கேஸ் போடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், நீங்க வந்து ரொம்ப ஏழை தான், அதனால உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போதோ, என்ன நடக்கணுமோ அதை பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இதை அப்படியே மறந்துருங்க, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே இலக்காரமா சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினியோட பொண்ணு, இங்க பாருங்கம்மா நம்ம ரொம்ப ஏழை தான், நம்மளால இது முடியாது, இதை நம்ம அப்படியே விட்டுறலாம், இந்த கேஸை வந்து நம்ம வாபஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் அவளுமே ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ரொம்பவுமே ஏங்கி கதறி அழுகுறா. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினி ஒரு லாயரா இருக்கும்போது இதே பிரச்சனை அவளுக்கு வந்திருக்கும். அந்த பிரச்சனைல அந்த ஏழை பொண்ணோட அம்மா எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, இந்த இடத்துல இந்த ஏழை பொண்ணோட அம்மா எப்படி கஷ்டப்படுவாங்கிறது இவளுக்கு தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணுமே அங்க வந்துட்டு, அம்மா இதுக்கெல்லாம் அழுகாதீங்க, நம்ம விட்டுட்டு போயிடலாம், வேணாம் நமக்கு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம், வேணாம் இந்த பிரச்சனை நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ எதுக்கும் அழுகாத, நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ள போயிட்டு அவ பைக்குள்ள இருந்து ஒரு மொபைல் எடுத்து டேபிள்ல வைக்கிறா. அதாவது அந்த மொபைல்ல எல்லாமே இவங்க பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. இதை பார்த்ததும் அவங்களுக்குமே தூக்கி வாரி போட்டுருது. அம்மா தெய்வமே, அந்த போன்ல உள்ள ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணுமா தயவு செய்து, நீ வெளியே எங்கேயாவது காமிச்சிடாத, எனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னால டெலீட் தான் பண்ண முடியாது, சந்திக்க வேண்டிய இடத்துல நீங்க சந்திச்சுக்கோங்க திமுறா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்க இருந்து எழுந்து போறா. எழுந்து போகும்போது அந்த ஒரு பையனுமே, இங்க பாரு நீ அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணனா உன்னை இங்கனுக்குள்ளேயே அடிச்சு கொன்றுவேன், உன்னை என்னனாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுனதும் நம்ம ஹீரோயினுக்கு கராத்தே தெரியும், சும்மாவே வாங்குன்னு வாங்குவா. இதுல இவன் பேசி வர செஞ்சுட்டான். இவளையுமே வெளுன்னு வெளுத்துறான் அந்த இடத்துலயேவா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட பொண்ணு 2 பேருமே வந்து ஒரு ஸ்டாப்ல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோட பொண்ணுக்கு நம்ம அம்மா தான் எல்லாமேங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருது. அவங்களுமே அவங்களோட இறுக்கமா 2 கையையும் கட்டி கோர்த்துக்கிறாங்க. இதை பார்த்த நமக்குமே ஒரு செம்ம ஃபீல் வரும். இப்போ அப்படியே வீட்டுல இவங்களோட வாழ்க்கைய வேற லெவல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஜாலியா சந்தோஷமா ஹாப்பினஸா இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியோட குட்டி பையனோட கண்ணுல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணதும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்டா போறாங்க. அப்போ டாக்டருமே சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பையனோட கண்ணுல வந்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஆபரேஷன்
ஆபரேஷன் பண்ணா தான் அவனோட கண்ணை வந்து சரி பண்ண முடியும், இல்லைன்னா கண்ணு தெரியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவங்களுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிருது. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அந்த ஒரு ஹெட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருமா, என்னம்மா நீ நல்லா வாழ்ந்துட்ட, அந்த குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ண போல, அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கை வந்து இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நம்ம இப்போ போலாமா, உனக்கான நேரம் வந்துருச்சு, உன்னோட வாழ்க்கையை இன்னும் நீ வாழ ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இல்ல வேணாம் நான் இந்த ஃபேமிலியை விட்டு வர மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வேற வழி கிடையாதுமா, அந்த ஏழை பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட அவளோட ஆயுள் முடிஞ்சு, உன்னோட வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் டய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவளோட ஹஸ்பண்ட்ட, இங்க பாருங்க நீங்க வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இப்ப இருக்கிற மாதிரி ஹாப்பினஸா இருக்கணும், பாத்துருங்க நல்லா இருங்க, நான் இல்லனாலும் நீங்க நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரிம்மா நீ சொல்லிட்டல, என் பொண்டாட்டி சொல்லி நான் ஏதாவது வார்த்தையை தட்டுவேனா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இன்னொரு சைடு அவளோட பொண்ணை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு, இங்க பாரு நான் இல்லனாலும் நீயும் ஹாப்பியா இருக்கணும், உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன், நான் நேர்ல இல்லைனாலும் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. லாஸ்டா அந்த குட்டி பையன்டையுமே ஃபீல் பண்ணி ரொம்பவுமே அழுது ஏங்கி ஏங்கி பேசிக்கிட்டு இருக்கா. பேசி முடிச்சுட்டு அவளுமே அப்படியே நடந்து போறா. இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி டப்புன்னு எழுந்திருக்கிறா. நம்ம ஹீரோனியால அந்த வாழ்க்கையை மறக்கவே முடியல. அதனால அந்த பையன், அதாவது அந்த குட்டி பையன் இருந்த ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறா. அந்த குட்டி பையனுமே கிடையாது அந்த இடத்துல. ரெண்டாவது இவ ஃப்ரெண்ட்ஸோட இருந்த ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் பாக்குறா. ஆனா அங்க யாருமே கிடையாது. இப்போ நம்மளோட ஹீரோயினி வந்து ஒரு பெரிய லாயர்னு சொல்லியிருப்பேன், அதாவது இவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனோட ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு, இங்க பாரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் எடுத்து நடத்தணும்ல, அதாவது ஒரு பொண்ணு கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேஸ் எடுத்து நடத்தணும்ல, அந்த கேஸ்ல வந்து நீ அந்த பொண்ணுக்கு வந்து தீர்வு வாங்கி கொடுக்கணும், எனக்காக நீ அதை மட்டும் பண்ணு, இங்க பாரு இந்த பென்ட்ரைவ்ல எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பென்ட்ரைவுமே அவன் கையில கொடுத்துட்டு இவளுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இவளுமே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அதுல ஒரு போட்டோஸ் எடுக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ்ல நம்மளோட ஹெட் இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினியோட அப்பா தான். இவளுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினோட அப்பா இப்படி பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோயினியுமே நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாது, நம்ம வந்து வேற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவளுமே பிளைட்டுக்குள்ள போகும்போது மேடம் மேடம் தள்ளி போங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த குட்டி பையன். அந்த குட்டி பையனை பார்த்தது ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. அந்த குட்டி பையனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்கறா. அந்த குட்டி பையனோட அக்கா, அந்த குட்டி பையனோட அப்பா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்துட்டு அப்படியே அந்த டிராவலை மேற்கொள்றாங்க. அதாவது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ஹீரோயினி அந்த வாழ்க்கையை திரும்பவும் வாழ ஆரம்பிக்கிறா. இதோட அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேற லெவல் படம் தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, வாழ்க்கையில பணம் முக்கியமா இல்ல நம்ம வாழ்க்கை தான் முக்கியமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வேற லெவல் படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு படமும் நோட்டிபிகேஷன்ல வரும். திஸ் இஸ் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ்.